ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் சுபா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிங்க் கேட் பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஆக்சுவலாக டெய்லி காலையில் ஒரு ரவுண்டு, நைட்டு ஒரு ரவுண்டு பாத்திரம் கழுவுறது வழக்கம். ஸோ அதை இன்றைக்கி அதை ஒரு விலாகாக நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பாத்திரம் கழுவுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் பண்ணதில்லை, பட் இப்போ பண்ணுறேன். என்னோடய வீடு, என்னோடய கிச்சன் அந்த மாதிரி வந்த பிறகு பாத்திரம் கழுவி தானே ஆகணும். அதுக்காக நான் இதை ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கேன். சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது, சிங்க் கேட் பண்ணுறது, அப்பப்பப்பா வந்துகிட்டே இருக்குங்க. அதுலேயும் இந்த குக்கர் இருக்குது பாருங்கள். இந்த குக்கரை பார்த்தாலே எனக்கு என்ன தோணும், அம்மாடியோ எவ்வளோ வெயிட்டு பாயுது, என்ன எதுக்கு இவ்வளோ வெயிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இந்த குக்கர் பார்த்தா மட்டும் எங்கள் அம்மா கிட்டே கூட ஏம்மா இது மட்டும் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு. வேலையை சட்டுன்னு முடிச்சு தருது, பட் அதை எடுத்து கழுவுறதுக்குள்ளேயும் எனக்கு அந்த வெயிட்டை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ குக்கர்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா கழுவிட்டோம்ப்பா வழியா. சமைச்சுக்கல இப்போது இது வெயிட் கழுவிடலாம். ஓகேங்களா? வெயிட்டையும் நீட்டாக கழுவி வச்சுட்டேன். அடுத்ததாக குட்டி குட்டி கரண்டி, ஸ்பூனு இது எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல சமைக்கிறதுக்கு, அது எல்லாத்தையும் கழுவிடுவேன். ஆக்சுவலாக காலையில் 8:30 மணிக்கு இந்த பாத்திரம் கழுவி முடித்தாதான் எனக்கு நிம்மதியாக என்னால் ஆஃபீஸ் கிளம்பவே முடியும். அடுத்தது கழுவி முடித்த பிறகு இருக்கிற பெரிய கஷ்டம் என்னென்னா, அந்த சிங்கில் ஒழுங்காக தண்ணி ட்ரைன் ஆகி போகாது. உள்ள அந்த இதில் அந்த அரிப்பில் இருக்கிற அந்த டஸ்ட்டை எடுக்க 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 கருவேப்பிலையும் மல்லியிலையும் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சாப்பாட்டில் போடுற அத்தனையும் அதில் தான் இருக்கும். அச்சச்ச கை வேறு ஸ்மெல் அடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ ப்ரஷ் போட்டு கழுவி 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 தண்ணி ஊற்றினாலும் அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஓகே ஈவினிங் பார்த்துக்கலான்னு விட்டோன்னா, ஈவினிங் கிச்சன் வரும்பொழுதே பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் ஐயோ உள்ளே வர முடியாது. அதனாலேயே நான் காலையிலையும் நைட்டும் பாத்திரம் கழுவினோடனே என்னோடய சிங்கை நீட்டாக ப்ரஷ் வச்சு தேய்ச்சி சூப்பராக கழுவி வச்சிருவேன். நல்லா ப்ரஷ் வச்சு அந்த அரிப்பை தேய்ச்சி கழுவிடணும். எனக்கு கழுவுனா தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல். ஆஹா இன்றைக்கி நாள் நல்லா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களாம் எப்படி பாத்திரம் கழுவுறீங்க? இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? பாருங்கள், எப்படினாலும் ஒரு குட்டி குட்டி லீஃப் வந்துகிட்டே இருக்குது அதுலேருந்து. இருந்தாலும் நான் விடமாட்டேன்டா. இதை நல்லா க்ளீனாக தேய்ச்சி கழுவி தண்ணி